வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முழுசாக அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி கடாயில் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்ததை அப்படியே மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறுமனே இதை மாத்திரம் ஃப்ரை பண்ண போகிறேன். நிறைய வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து செய்யலாம். இப்போ பார்க்கலாம் எப்படின்னு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் விதையை எடுத்துருவாங்க. நான் விதையை எடுக்க மாட்டேன். ரொம்ப முத்தி இருந்தால் மட்டும் விதையை எடுத்துருவேன். இது அப்படியே ஃப்ரை பண்ணும்போது இதுவும் நல்லா முருவலாக க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க அதை எடுத்து போட்டுடலாம். இல்லை நீங்கள் இந்த டைம்லேயே கூட நீங்கள் விதையெல்லாம் தனியாக எடுத்து தூக்கி போட்டுடலாம். வேண்டான்னா அது உங்கள் விருப்பம்தான். நான் விதையோடு தான் செய்ய போகிறேன். அடுப்பில் கடாயை சிம்மில் வைங்க. மிளகாத்தூள், நறுக்கின காய், கொஞ்சம் போல் வெல்லம், உப்பு, மஞ்சள் தூள், இவ்வளோ தான் வேணும். அடுப்பில் எண்ணெயை சேர்த்துருங்க. கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய், டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அதை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது அடுப்பை ஹையில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயை இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு உடனே மெதுவாக கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லா காயிலையும் படுற மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க, உடையாத மாதிரி. இப்போ இது கூட வெல்லம் 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போவே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நடுவில் கலந்து விடுங்க மெதுவாக. பாவக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஏற்கனவே வெந்தது நல்லா வறுத்துட்ருக்கான்னு பார்க்கலாம். லைட்டாக பரப்பி விட்டுட்டு நல்லா மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. மிளகாத்தூள் காரம் ஹையில் வைங்க. ஹையில் வச்சு நல்லா வறுபடுற வரைக்கும் சாப்பிட்டுட்டு கலரி விடுங்க. கூட 1/2 ஸ்பூன் அரிசி மாவு தூவி மெதுவாக கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் முருவலாக வரும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மெதுவாக வேகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இன்னும் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவே போதும். இதுவே நல்லா முறுமுறுப்பாக ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, பாவக்காய் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.